ஓட்டி கேட்கறதுக்காக 8 தடவை தமிழ்நாட்டுக்கு வந்துட்டார். ஆனா புயல் வெள்ளம் வந்தப்போ ஒரு தடவை கூட வரல, ஆறுதலும் சொல்லல, தேவையான நிதியும் நமக்கு ஒதுக்கி தரல. அதனாலதான் சொல்றோம் 2014 சிலிண்டர் விலை 400 ரூபாய், இன்னைக்கு சிலிண்டர் விலை 1100 ரூபாய். ஏழை எளிய மக்கள் பயன்படுத்தும் சிலிண்டர் விலை ஏன்னா வேற இடத்துக்கு தான் திரும்பி போக முடியும். அதனாலதான் சொல்றோம் நம்ம கிட்ட ஜிஎஸ்டி போடுறாங்க, பெட்ரோல் டீசல் டாக்ஸ் போடுறாங்க, எல்லா வரியும் நம்ம கிட்ட இருந்து வாங்கிட்டு அந்த வரியெல்லாம் அதானி அம்பானி மாதிரியான ஆட்களுக்கு சலுகைகளா கொடுக்குறாங்க. அதனாலதான் சொல்றோம் ஒரு காலத்துல தமிழ்நாட்டுல செய்தித்தாள்களை பார்க்கும்போது செய்தித்தாள்கள்ல ஏழை எளிய மக்களுடைய குழந்தைகள்லாம் மருத்துவ தேர்வுல தேர்ச்சி ஆயிட்டாங்கிற செய்தி படிக்கணும். ஒரு வீட்டு வேலை செய்யற அம்மாவோட குழந்தை ஒரு பிள்ளை மருத்துவ தேர்வுல தேர்ச்சி ஆயிட்டாருன்னு சொல்லி படத்தோட செய்தி வரும், அவங்களோட பேட்டி வரும். ரிக்ஷா இருக்கிறவங்களோட பையன் மருத்துவ தேர்வுல தேர்ச்சி ஆயிட்டான்னு சொல்லி செய்தி வரும். ஆனா இனிமேல் அந்த மாதிரியான செய்திகளை நம்மளால பார்க்க முடியாது. ஏன்னா மோடி நீட் தேர்வை கொண்டு வந்துட்டார். நீட் தேர்வை கொண்டு வந்து நம்முடைய ஏழை எளிய மக்களின் மருத்துவ கனவை சிதறடிச்சதுனாலதான் சொல்றோம் 2014 ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்தியாவுக்கு வெளியே இருக்கிற இந்தியர்களுடைய கருப்பு பணத்தை எல்லாம் கொண்டு வந்து ஒவ்வொருத்தரோட பேங்க் அக்கௌண்ட்லயும் 15 லட்சம் ரூபாய் போட முடியும்னு சொன்னாங்க மோடி. நம்ம அக்கௌண்ட்ல 15 லட்சம் ரூபாய் போடலினாலும் பரவாயில்ல, கருப்பு பணத்தையால் மீட்டாரான்னு பார்த்தா 1 ரூபாய் கூட மீட்ல. அதோட கருப்பு பணம் இன்னும் பல மடங்கு அதிகமா இருக்குது. அதனாலதான் சொல்றோம். அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் உங்களிடத்தில் வாக்கு கேட்டு வரவில்லை, மாறாக உங்களில் ஒருவராக வந்திருக்கிறோம். நடக்க இருக்கக்கூடிய 2024 ஏப்ரல் 19ஆம் தேதி தேர்தல் வாழ்வில் மிக முக்கியமான தேர்தல். நாங்கள் ஒரு ஹேஷ்டேக் வச்சிருக்கோம், பார்த்துருப்பீங்க, போதும் மோடி பை பை மோடின்னு. அது சொல்றதுக்கு காரணம் இருக்கு, அது சொல்றதுக்கு மிக முக்கியமான காரணம் இருக்குன்னு கருதி தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். 2014 மோடி அவர்கள் பிரதமர் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட வாக்கு கேட்டு வரும் பொழுது சொன்ன சில நிகழ்வுகளை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நான் ஒரு ஏழை தாயின் மகன், ஒரு டீ கடை வச்சு கொடுத்துருந்தேன். என்னை நீங்கள் பிரதமர் ஆக்கினால் இந்த நாட்டில் பெட்ரோல் டீசல் விலையை பாதியாக குறைப்பேன் என்று சொன்னார். ஆனா உண்மையிலே அப்படி செய்யாரா? ஏன் அப்படி செய்யல அப்படிங்கிறதுக்கான காரணத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். நான் அன்னைக்கு மோடி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி பெட்ரோலோட விலை 63 ரூபாய், இன்னைக்கு 103 ரூபாய். டீசலோட விலை 53 ரூபாய், இன்னைக்கு 92 ரூபாய். அன்னைக்கு மோடி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி பெட்ரோல் டீசலுக்கான வரி 9 ரூபாய் 27 பைசா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, 9 ரூபாய் 27 பைசா. மதராசனோட ஆட்சியில் இன்னைக்கு 27 ரூபாய் 60 பைசா. 9 ரூபாய் 27 பைசா இருந்தது 27 ரூபாய் 60 பைசாவை மாற்றினா அது மட்டும் கிடையாது. இந்த பெட்ரோல் விலையால 20 ரூபாய் மட்டும்தான் ஏறி இருக்கலாம். இன்னைக்கு மோடி ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி இந்த கார், டாக்ஸி, டூ வீலர் யாரா இருந்தாலும் 1000 ரூபாய்க்கு மாசம் பெட்ரோல் டீசல் விலை ஆகுதுன்னு சொன்னா மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் 2000 ரூபாய் மாறிடுச்சு. லாரிக்கார சிரிக்கிறார், அதான் உண்மை. இன்னொரு கும்பல் இருக்கு, ஜெயிச்சுட்டு வந்துட்டு நாங்க 1 சீட்டை 2 சீட்டை வாங்கிட்டு உங்களோட ஒரு கூட்டணி வச்சுக்கணும்னு சொல்றாங்க. அது யாரும் உங்களுக்கு நல்லா தெரியும். 4 வருஷமா மோடி காலிலேயே உழுது கிடந்திருந்தாங்க. இதுக்கெல்லாம் 4 உதவி வந்த மாதிரி மோடி இந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. கடைசி வரைக்கும் மோடி ஒரு வார்த்தை இல்லை. இந்த மண்ணில் யாரால் மோடியை எதிர்க்க முடியும்? இந்த மண்ணில் போட்டியிடக்கூடிய 4வது கட்டத்தில் யாரால் மோடியை எதிர்த்து போட்டியிட முடியும், யாரால் கேள்வி கேட்க முடியும் என்று நினைக்கிறீர்களோ அவர்களுக்கு உங்கள் வாக்குகளை அமைந்த நண்பர்களே. அது மட்டும் இல்லை, இங்க பிஜேபி சார்ந்தவர்கள் போட்டியிடாது, பிஜேபி வேட்பாளர்கள் கொடுத்து அவர் பார்த்து பத்திரிகையாளர்கள் கேட்கிறாங்க,
பெட்ரோல் டீசல் விலை எல்லாம் ஏறிடுச்சே அப்படிங்கிறாங்க. அதுக்கு நான் ஒரே பதில் சொல்லுவா அப்படின்னு என்ன சொன்னாரு எல்லாருக்கும் தெரியும். ஜெய் ஸ்ரீராம். பெட்ரோல் டீசல் விலை ஏறிடுச்சு, ஜெய் ஸ்ரீராம். கேஸ் விலை ஏறிடுச்சு, ஜெய் ஸ்ரீராம். எல்லாத்துக்கும் இப்படி நான் பதில் சொல்லுவாரா? இவரை போய் நம்ம பாராளுமன்றத்துக்கு அனுப்பிச்சா நம்ம நிலைமை என்ன ஆகும்? ஜெய் ஸ்ரீராம் தான்.